சப்போஸ் யாராச்சும் என்கிட்ட வந்து சீஸ் கேக் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஐம் சாரி, ஐம் ஜஸ்ட் பிளாக்கிங் யூ. நான் ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னில் இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் ஜேர்னில் இருந்தாலும் சரி, வெயிட் மேனேஜ்மெண்ட் ஜேர்னில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இது சீட் மீல் கிடையாது, சீட் டேவாகவும் ஆகாது. ஏன்னா வீடியோ பாருங்கள். ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் தயிர், 2 முட்டை, 2 முட்டை. ஓகே, வித் அந்த யோக்கோட ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ். அண்ட் இது ஆப்ஷனல் தான், பட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஹனி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. அண்ட் மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னர் ஒரு 2 to 3 டீஸ்பூன் போதும். நீங்கள் ஹனி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், பட் ஐ நார்மலி ப்ரிஃபர் மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னஸ். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், வேறு எதுவும் இல்லை. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அவ்வளோதான். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்கும். ஈவன் முட்டை ஸ்மெல் வருமானு ஒரு டவுட் இருக்கும், வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாமா? நம்ம பேஸ் ரெடி பண்ணிடலாம். அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் நெஸ்டாஷியாலேருந்து தான் வாங்கினேன். இது மோஸ்ட்லி நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது டின்னர் எடுத்துப்பேன், இல்லாட்டி லன்ச் கூட சம்டைம்ஸ் ஏதாவது வெரைட்டி ரைஸ் எடுத்தேன்னா அது இதில் எடுத்துப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்பவுமே யோசிப்பேன், என்னடா கண்ணாடிலாம் பாக்ஸ் போகிறது, பட் ஏன் மூடி மட்டும் கண்ணாடியில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கிளாஸ். ஏன்னா இப்போ என்னதான் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் ஸ்டில் மூடி பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ அப்போ தான் நான் இந்த பாக்ஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்சி நான் வாங்கின ஒரு பாக்ஸு. கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுருக்கேன், உடைக்காமல். ஏன்னா என்கிட்ட கண்ணாடி பொருள் ஈஸியாக உடஞ்சிரும், நிறைய கண்ணாடி வச்சுருக்கனால. சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதில் பேஸ் ரெடி பண்ணிடலாம். பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இது லோ இன் கேலரி பிஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இது நல்லா இப்படி தூள் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு லைட்டாக மில்க் ரொம்ப லைட்டாக ஊற்றுங்க, ரொம்ப வேண்டாம். அது அந்த பேஸ் நல்லா செட் பண்ணுறதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸை செட் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகணும் இந்த பேஸ் வந்து. நம்ம லோ கேலரி பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இது பண்ணி வச்சோம்ல, அரைச்சது அப்படியே மேலே செம க்ரீமியாக இருக்குல்ல. சரி, நம்ம இதில் என்ன போட்டோம்? பன்னீர், கர்ட், எக். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஹை ப்ரோட்டீன் சீஸ் கேக். நீங்கள் நினச்சிக்காதீங்க இது நல்லாவே இருக்காது. ஏன்னா நிறையா பேருக்கு இன்னும் அந்த இது இருக்குது, லைக் ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நோ, அப்படிலாம் இல்லை. வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 160 டிகிரியில் ஏர் ஃபயரில் வச்சு ஒரு 20 to 22 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ நான் மோஸ்ட்லி 22 மினிட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ 22 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம் 160 டிகிரி செல்சியஸில். அண்ட் அவனாக இருந்துச்சுன்னா 170 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் வைங்க. ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் இது எப்படி இருக்கும்னா, இந்த சைடெல்லாம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும், நடுவில் லைட்டாக ஜிகிலி அது மாதிரி இருக்கும். அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் அப்படியே சாப்பிடக்கூடாது. அது எப்படி சாப்பிடணுன்றதை நம்ம ஃபஸ்ட் ஏர் ஃபயரில் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். குக்கரில் எப்படி வைக்கணுன்றது டவுட் இருக்கும். ஸோ அதுவுமே சேம் ப்ராசஸ் தான். குக்கரில் எப்பயும் போல் இந்த கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே அந்த ஒரு சர்க்கிளாக ஒன்று இருக்கும்ல, ஒரு ஸ்டாண்டு, அது மேலே நீங்கள் அதான் அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம கேக் பண்ணுவோம், அதே ப்ராசஸ் தான். அது மாதிரி தான். அது ஒரு 30 மினிட்ஸ் வைக்கலாம். இட்லி ஸ்டீமரில் வைக்கிறதா இருந்தாலும் அதே தான். கீழே தண்ணி வச்சுட்டு மேலே அந்த சர்க்கிளாக ஒன்று இருக்கலாம் குக்கரில், அதான் இந்த அடுப்புலாம் வைக்கிற மாதிரி இருக்கலாம், அதை வச்சு அது மேலே எந்த ட்ரேயில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை மேலே வச்சு குக் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி ஏர் ஃப்ரையர்லேயும் மைக்ரோ ஓவன்லேயும் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ மோஸ்ட்லி அதுவே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இது கேக் கிடையாது, இது சீஸ் கேக். நம்ம பண்ணலாம். யாராச்சும் இப்போதைக்குள்ள ரீசெண்டாக அதை ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் நானுமே ஏர் ஃப்ரையர் புதுசாக வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இது ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு புதுசாக வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு பெருசாக தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோதான். இதை இப்போ ஏர் ஃபயரில் வச்சு நான் சொன்ன மாதிரி தான் 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 22 மினிட்ஸ் பொறுமையாக வைங்க. Just want to say 2 things. Healthy doesn't mean you can have everything.
புரிஞ்சா? சிம்பிளாக நான் சொல்லணுன்னா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி டெய்லி இருந்துட்டு அந்த லோடு எடுத்துகிட்டு போகிறது, இல்லாட்டி அதான் ட்ராவல் லோடெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிற ஒரு வண்டி ஓகேவா. அதுக்கு டெய்லி ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னா ஒரு 3 லிட்டர் தான். ஸோ 3 லிட்டர் தான் அதுக்கு ரெக்கார்ட் அமௌண்ட்னா 3 லிட்டர் மட்டும் தான் நம்ம அதில் போட முடியும். எக்ஸஸாக போட்டோன்னா ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகும். இல்லாட்டி கம்மியாக போட்டோன்னா அது ஓடாது. சிம்பிள். அந்த அந்த அதான் ட்ரக்கு சொன்னால் லாரி சொன்னா மறந்து போச்சு. அதான் அதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நம்ம பாடிக்கு தேவையான அளவு மட்டும் தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அந்த சீஸ் கேக்கு இப்போ நம்ம பண்ணதே ஒரு 560 கேலரிஸ் கிட்ட வருதுன்னா அது மொத்தத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த 3 மீல்ஸ் எடுத்துருப்போம்ல, மார்னிங், லஞ்ச், அப்புறம் டின்னருக்கு. இதெல்லாம் தவிர்த்து நமக்கு அந்த ஸ்நாக் டைமில் ஒரு கேலரி இருக்கும்ல, அந்த டைமில் அந்த 560 நம்ம எடுக்கக்கூடாது. அந்த 560 கேலரி நம்ம எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பார்ட் ஆஃப் இதை எடுத்துக்கணும். ஸோ நம்ம டெய்லி இன்டேக்கில் நம்ம பாடிக்கு தேவையான ஃபியூயலில் அதில் எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் ஆஃப் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். புரியுற மாதிரி சொன்னேன்னு நினைக்கிறேன். சொன்னல இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ அந்த 2வது விஷயம் என்னன்னா, இது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சீஸ் கேக் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 3 days நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஏர்டைட் பாக்ஸ் வச்சுருங்க. வெளியே வைக்காதீங்க. பிகாஸ் நம்ம கர்டு பன்னீர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கலாம். சரியா? ஸோ ஒரு 3 days நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நிறையா பேருக்கு இந்த வெயிட் கெயின், வெயிட் லாஸ், மசில் கெயின், இது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஜேர்னியில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்ல, ஃபிட்னஸ் ஜேர்னியில். ஸோ நிறைய பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். மேபி ப்ரோ லெவல் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்காது, பட் பிகினராக கண்டிப்பாக இருக்கும். இந்த மிட் லெவலில் இருக்கவங்களுக்குமே இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் நம்ம 1 வீக் பிளான் போடுறோம்ல, மீல் பிளான், அதில் சீட் மீல் சூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதான் சீட் மீல்லே இது மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஒரு ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அது ஒரு சீட் மீல் தான் ஆஸ் பர் த மீல் பிளான், பட் இட்ஸ் நாட் சீட்டிங். இது ஆக்சுவலி ஒரு ஹெல்த்தி ஹை ப்ரோட்டீன் வெர்ஷன். புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஆப்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் இதுதான் ஐ மீன் இட். நான் இது மாதிரி பண்ணி வைக்கிறதுனால இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு மோஸ்ட்லி இந்த டைம் பீரியட்ஸ் டைமாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். அந்த பீரியட்ஸ் வர ஒரு 3 days முன்னாடியே எனக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைம்லாம் லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுப்பேன். சூப்பரில் அதுதான் சொல்லணுச்சு. அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் 22 minutes ஆகிடுச்சு. முடிஞ்சிட்டா பார்க்கலாம். வாவ், இட் லுக்ஸ் டெலிஷியஸ். சரி தேக்கோ, பார்த்தீங்களா சுற்றி நல்லாவே குக் ஆகிடுச்சா. அண்ட் நடுவில் இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இந்த இங்கே நடுவில் ஜிங்கிலியாக தெரிட்டா ஜிங்கிலி இது ஓகே தான். இது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 minutes இது வந்து கூல் ஆகட்டும். கூல் ஆனோடனே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour உள்ளே வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். ஸோ ஒரு 1 hour உள்ளே வச்சோம்னா நல்லா இது செட் ஆயிரும். சரி செமையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. ஸோ ஒரு 1 hour செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சீஸ் கேக், ரியல் சீஸ் கேக்கு இது தான். நான் ஆக்சுவலி கோவா போயிருந்தேன்ல ரீசன்ட் டைம்ஸில். அந்த டைமில் நான் இது வந்து அங்கே சென்னையில் நான் சீஸ் கேக் அவ்வளோ பர்ஃபெக்டான சீஸ் கேக் இன்னும் வர ஃபைன் பண்ணலை. பட் அங்கே கோவாவில் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் சீஸ் கேக்னா இதுதான். அது ஒரு 1 hour அப்புறம் நானே காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, ஜஸ்ட் 1 hour. சில நேரம் 1 hour வெயிட் பண்ண முடியலன்னா நான் ஒரு 30 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருவேன். அதுக்கு மேலே வச்சா கண்ணாடி உடஞ்சிரும். ஸோ அதனால் how pretty. நம்புங்க, இது அப்படியே ரியல் சீஸ் கேக் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விட ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். சி தெரியுதா 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 பாருங்க பாருங்க, சீஸ் கேக். இது ஒரு வாய் எடுத்து வைக்கும்போதே மொத்தத்தையும் சாப்பிடலாம் தான் தோணும். பட் நம்மளுக்கு தேவையான கேலரி மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, யூ ஷுட் ட்ரை திஸ். ட்ரை பண்ணிட்டு நீங்களே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கேப்ஷனில் வந்து சொல்லுங்க. சரியா? மோர் டீட்டெயில்ஸ் அந்த மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கேப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் யா, கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கே பிடிக்கும். இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே சீஸ் கேக் வாங்குறது ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன். வீடியோ தெரியுதா? அப்படியே பொறுமையாக எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒருக்க அதுக்கப்புறம் எப்பவுமே ட்ரை பண்ணுவீங்க.